பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிர் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. உனக்கும் எலிக்கும் இடையிலான ஓட்டப்பந்தயத்தில் பெரும்பாலும் எலியே வெற்றி பெறுகிறது. ஏனென்றால் பூனை உணவுக்கு ஓடுகிறது, எலி உயிருக்கு பயந்து ஓடுகிறது. தேவையை விட குறிக்கோளே திறமையை அதிகம் வெளிப்படுத்தும். தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டு இருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடல் சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியானவர்கள் என்று தேடும், கலந்துரையாடலே எது சரி என்று ஆராயும். நல்ல மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமல்ல, அவளை பெற்றவர்கள் வளர்த்த விதம். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேச வேண்டும், உன்னை மிதிக்க நினைப்பவரிடம் வாழ்ந்து பேச வேண்டும். ஒரு அன்பு கிடைக்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும். நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள். பிறரிடம் எதற்காகவும் கையேந்த கூடாது. பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்தி கொள்கிறான். நல்ல லட்சியங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காகவே உன்னை மனிதராக கடவுள் படைத்திருக்கிறார். குறிக்கோளின்றி வாழ்வதில் அர்த்தமில்லை. புன்னகை சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல். முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான். எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம். திருந்த நினைப்பதுதான் வீரம். எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை எனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்று அர்த்தம். நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும். அடுத்தவர்களுக்கு பிரச்சனை ஆனாலும் சரி, நமக்கு அவங்களால் பிரச்சனை ஆனாலும் சரி, விலகி இருப்பது நாமாகவே இருப்போம். ஏனென்றால் நமது சந்தோஷம் நமக்கு முக்கியம். சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பதில்லை, தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பது. கஷ்டப்படுகிறவர்களிடம் சிரிப்பு இருக்காது, சிரிப்பு அவர்களிடம் கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிப்பவர்களிடம் தோல்வி இருக்காது. மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனெனில் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே. என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாது. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகள்தான் முதலில் அதிகமாக குத்துகிறார்கள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலாவது திறக்கும். முடங்கிவிடாதே, தொடர்ந்து முயற்சி செய். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. தவறான வழி செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே. மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே. ஆசைப்படுவதில் எது நிறைவேறுகிறதோ அதை வைத்து திருப்தி அடைய பழகிக்கொள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடுங்கள். நிரந்தரமில்லாத வாழ்க்கை இது. நாம் வாழ்க்கை எப்பொழுதும் முடியும் என்பது நமக்கு தெரியாது. அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே. நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை. உன்னை வேண்டாம் என்று விலகி போறவரிடம் அன்பு காட்டுவதும்
ஓட்டை வாயில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறும் இல்லை, மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியில்லை. மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். நீ எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு, அதற்கு மேல் அமைவதெல்லாம் சந்தர்ப்பமே. பிறர் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ ஆசை இல்லை, பிறர் சபிக்காத அளவுக்கு வாழ்ந்தால் போதும். வாழ்வு வலிக்காத வரை மனிதன் மரணத்தை பற்றி நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைத்தான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர். அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். கிடைத்த வாழ்க்கை இனி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவு என்று அறிய வேண்டுமோ, பணமில்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்பொழுது தெரியும் யார் உண்மையான உறவு என்று. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதில்லை. நீங்கள் அதிக நம்பிய மனிதர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நம்மை ஏமாற்றியவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களை மன்னித்து விட்டு விடுவதுதான். இது அவர்களின் தவறான அறிவுக்கு நமது நிதானத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதனின் உண்மையான குணங்கள் அவன் வெற்றி பெறும்போது தெரியாது, தோற்கடிக்கப்பட்ட போதுதான் அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் தன்னை சீர்திருத்தி கொண்ட விதம் அவனுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் காட்டுகிறது. பின்னால் பேசும் உறவுகள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.